வந்து சில நேரங்களில் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களை மனிதர்கள் பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். அது சில நேரங்களில் ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு சிந்தனையை தூண்டும், ஒரு உணர்வை தூண்டும். அதிலிருந்து சில படிப்பினைகள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த படிப்பினைகள் தான் இன்னைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு விஷயம் நம்மளுக்கு படிப்பினை கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கோம். ரொம்ப ஏழை எளிமையான பிள்ளைகள், சிறு குழந்தைகள் வந்து சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடுதோ, ஒழுங்கான ஆடைகள் இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியாது. அவர்களுக்கு கிடைத்ததை கொண்டு எவ்வளோ மகிழ்ச்சியோடு எவ்வளோ சந்தோஷமாக அவர்கள் வாழ்கிறார். இப்போ ஆடை நல்லா இருக்குது, ஆடை அழகாக இருக்குது, விலை உயர்ந்த ஆடைகள், நல்ல உணவு சாப்பிட்ட எதுவுமே இல்லை. அவங்க மன மகிழ்ச்சியோடு அந்த குழந்தைகள் இருக்குது. அதே போன்று தான் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய நல்ல வந்து ஆடம்பரமான உணவுகள், ஆடம்பரமான ஆடைகள், சுகமான வாழ்க்கை வாழக்கூடிய குடும்பத்தில் பார்த்தா அந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் எப்படி வந்து இருக்கிறதை கொண்டு எப்படி சந்தோஷமாக இருக்குது, அதே போன்று அந்த குழந்தைகள் இருக்கும். அப்போ இடையில யார் என்ன பண்ணுறா, தன்னுடைய தகுதி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி ஆடை கொடுத்தா தான் நம்முடைய தகுதி நல்லாயிருக்கும், இப்படி நான் பொருள் வச்சுக்கிட்டா தான் எனக்கு மனசு அமைதியாக இருக்கும், இப்படி ஒரு வாகனம் இருக்கணும், இப்படி தான் வீடு இருக்கணும்னு சொல்லி டிசைன் பண்ணி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் அவருடைய மன சுகத்துக்கு அடிப்படையில் அல்ல. இது இப்படிலாம் செஞ்சு நாளைக்கு அது நம்மளை விட்டு தவறி போகும்போது என்ன நிலை அப்படின்னா, என்னுடைய மனசு அது பக்கம் இல்லை, என்னுடைய மனசு அதை பட்டு வெளியே கொண்டு இருக்கிறது, இது மனசுக்கு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற சொல்லக்கூடிய இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, உடல் சுகம் பிறருடைய நிலையை பார்த்தா நம்முடைய மனசை நம்ம அமைச்சுக்கிட்டோமே தவிர நம்மளுக்கு எதில் வந்து சுகம் இருக்குது என்பதை நம்ம அமைத்துக் கொள்ளவே இல்லை.